பிரின்சஸ் ஃப்ளவர் வெயிலில் இருக்க வேண்டியது தான். பட் ஒரு 10 நாள் நிழல்ல இருந்து செட் ஆனதுக்கப்புறம் வெயிலுக்கு மாற்றலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வெயில காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். போத்தோஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இண்டோரில் என் ரூம்குள்ளே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட் பத்தாததுனால அப்புறம் நைட் ஃபேன்லாம் போடுறோம். ஸோ செட் ஆகாதனால வெளியே நல்ல ஷேடு இருக்கிற ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்கேன். இந்த மஞ்சுளா போத்தோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளான் பாக்கெட்லேருந்து நான் கேட்டு வாங்கினேன், எனக்கு கொஞ்சம் லென்த்தாக வேணும்னு சொல்லி அவங்களும் சூப்பராக அனுப்பி கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு போத்தோஸ்னாலே ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி இந்த செண்பகப்பூ போடும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஒரு எறும்பு வந்துடுதுங்க. இந்த எறும்பு வந்தோன்னு என்ன தெரியுமா வரும், கூடவே இந்த மாவு பூச்சி தொல்லை வந்துடும். பூச்செடி தாங்கிறதுனால பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு எறும்பு போக்குறதுக்கு எறும்பு பொடி தான் தூவுவோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா இல்லை பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு வந்து இது சரியானு தெரியல, பட் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எறும்பு வந்ததுன்னா எறும்பு பொடி லைட்டாக தூவி விடுன்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணுறேன். கொஞ்சம் களைச்செடிகளும் இலையில முளைச்சிருந்தது. கல் போட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த கல் இருக்கிற இடத்துல வர்றது இல்லைங்க, அதுக்கு சைட்லலாம் இருந்து வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் விழுகிற இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உரமாக போகட்டும்னு சொல்லி நான் பாட்லேயே போட்டுருவேன். நீங்கள் எறும்பு வந்தால் செடிங்களுக்கு என்ன போடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் எறும்பு பொடி தான் தூரம், செடி ஒன்றும் ஆகிறது இல்லை.